பீகார் மாநிலத்தில் போலி டெலிமார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தி இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை தனி அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவத்தை போல பீகாரில் அரங்கேறிய பாலியல் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? பொள்ளாச்சியில் இளம் பெண்களை காதல் வலை விரித்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதுபோன்ற ஒரு சம்பவம் தான் பீகார் மாநிலம் முஷாபர்பூர் நகரில் அரங்கேறியுள்ளது. இங்கு சிறுமிகள் முதல் இளம் பெண்கள் வரை பலரும் மோசடி நபர்கள் விரித்த வலையில் சிக்கியிருக்கிறார்கள். அதிக சம்பளத்திற்கு வேலை தருவதாக கூறி ஏமாற்றி பல இளம் பெண்களை சிறைபிடித்து பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். கும்பலாக செயல்பட்டு வந்த இந்த நபர்கள் டிபிஆர் நெட்வொர்க்கிங் என்ற பெயரில் டெலிமார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தி வருவதாக சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் செய்து இளம் பெண்களுக்கு கொக்கி போட்டுள்ளனர். அதில் போடப்பட்டிருக்கும் சம்பளத்தை பார்த்ததும் பல பெண்கள் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளனர். அவர்களின் போட்டோக்களை பார்த்து தேர்ந்தெடுத்து நேர்காணலுக்கு வருமாறு இந்த கும்பல் அழைப்பு விடுப்பார்கள். அவர்கள் கூறிய இடத்திற்கு நம்பிச் செல்லும் இளம் பெண்களை சிறை பிடித்து கடத்திச் சென்று தனி அறையில் அடைத்து வைத்து பல கொடுமைகளை செய்துள்ளனர். மாத கணக்கில் அறைகளில் அடைத்து வைத்து இளம் பெண்களை பாலியல் சித்திரவதை செய்துள்ளது இந்த கும்பல். பல மாதங்களாக வெளியே தெரியாமல் இந்த கொடூரங்கள் அரங்கேறி வந்துள்ளன. இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் அந்த கும்பலிடம் இருந்து தப்பியோடி வந்து போலீசாரிடம் தஞ்சமடைந்துள்ளார். வேலைக்கு என அழைத்துச் சென்று அந்த கும்பல் தனக்கு செய்த கொடுமைகளை போலீசாரிடம் அவர் எடுத்து கூறி அழுதுள்ளார். ஆனால் போலீசாரோ வழக்கம்போல் வழக்கு பதிவு செய்து உடனே நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்துள்ளனர். இதனால் அந்த பெண் நீதிமன்றத்தை அணுகியதைத் தொடர்ந்து நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஒரு சிறுமியை சில இளைஞர்கள் பெல்ட்டால் அடித்து சித்திரவதை செய்யும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ நாடு முழுவதும் பரவி பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியது. அதன் பிறகுதான் போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கினர். டிபிஆர் நெட்வொர்க்கிங் என்ற பெயரில் போலி டெலிமார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்தி வந்த 9 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். பாலியல் துஷ்பிரயோகம் குறித்த விஷயம் வெளியே தெரிந்தவுடனே உஷாரான குற்றவாளிகள் உடனே தலைமறைவாகிவிட்டனர். இந்நிலையில் அப்பாவி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த திலக் சிங் என்ற நபரை கோரக்பூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இளம் பெண்ணை பெல்ட்டால் அடித்து சித்திரவதை செய்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அஜய் பிரசாத் என்ற இளைஞரையும் தற்பொழுது கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.